கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது என்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது, வழி நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் மிக சிலராக இருக்கிறார்கள். அந்த வழியிலே செல்வதற்கு சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள்ளாக அந்த இடுக்கமும் நெருக்கமுமான அந்த வழியிலே கடந்து போகிறதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே 30-31 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் போது அதிலே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்த்தோமானால், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிறைச்சாலையின் அதிகாரிகள் பவுலிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சிறைச்சாலையின் அதிகாரி அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கேட்கிறார். என்ன பதில் பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக அறிவுறுத்தப்பட்டு அதன் பின்னராக கர்த்தருடைய வசனத்தை அந்த சிறைச்சாலையின் அதிகாரிக்கும் மற்றவர்களுக்கும் போதித்ததை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். பாவத்தின் தண்டனை மரணம் என்று அறிந்து கொண்ட ஒரு மனுஷன், தான் பாவி என்று அவன் அறிந்தான், அதனாலே பாவ உணர்வடைந்து அவன் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவன் வாஞ்சித்து கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது பாவத்தின் தண்டனை மரணம் அல்லது நரகம் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே அவன் பயந்தவனாக எப்படியாகிலும் இந்த நரக தண்டனையிலிருந்து, இந்த பாவத்துக்கு உண்டான இந்த மரண தண்டனையிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று சொல்லி, அதிலிருந்து எப்படியாவது தப்பி பிழைத்து விட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து அவன் திரும்புகிறான். அதனாலதான் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோடு கூட நாம் திரும்பி இருந்தோமானால், ரட்சிக்கப்படுவதற்குரிய வழி அல்லது மரணத்துக்கு தப்பி பிழைப்பதற்கான வழி நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும். நாம் அதை அறிந்திருப்போம். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். ரட்சிக்கப்படுவது எதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்? ரட்சிப்பு என்றால் அது ஒரு விடுதலை, ஒரு மீட்பு, தப்பி பிழைக்கிறதுக்கான ஒரு வழி. இது பரலோக ராஜ்யத்தில் அல்லது ஜீவனுக்கு நேராக போவதற்கு, நித்திய ஜீவனுக்குள்ளாக போக வேண்டுமானால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். இது எந்த ரட்சிப்பு? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றபடி வியாதியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை, அநேக விதமான நெருக்கடிகளிலிருந்து விடுதலை என்று சொல்லி பல விதமான சூழ்நிலைகளிலே நெருக்கப்பட்டிருக்கிற நமக்கு, அப்பாடா எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி, ஒரு கடன் தீர்ந்த உடனே எனக்கு பெரிய விடுதலை கிடைத்தது என்று சொல்லி விடுகிறோம். வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்த உடனே அப்பாடா நான் விடுதலை பெற்றேன் என்று சொல்லுகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பலவிதமான நெருக்கடிகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று இருக்கிறவர்களாக நாம் காணப்பட்டாலும் நாம் அதனாலே ஜீவனுக்குள்ளே போக முடியாது. அது நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தாது. அதனாலே அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. ரட்சிக்கப்பட வேண்டுமானால்
பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். சின்ன சின்ன உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றவுடனே நாம் திருப்தி அடைந்து இருந்துவிட கூடாது. நான் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இன்னும் நாம் பாவத்திலேயே ஜீவித்துக் கொண்டிருப்போமானால் நாம் தேவன் சொல்லுகிற அந்த மீட்பை, ரட்சிப்பை பெற முடியாது. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்தோமானால் நாம் மறுபடியும் அந்த பாவத்தில் ஏற்கனவே நாம் திரும்பி எந்த இடத்திலிருந்து திரும்பினோமோ அந்த இடத்துல விழுந்து விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு குடிகாரன் எப்படி வாக்கு பண்ணுகிறான் என்று பாருங்கள். இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் என்று சொல்லுவான். இன்னும் 10 நிமிடங்கள் கழித்து இன்னும் அவன் குடிக்க செல்கிறான். அது குடித்து முடித்து வந்து அவன் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், இதுதான் கடைசி என்று சொல்வான். இப்படி அவன் எத்தனை முறை சொன்னாலும் பின்னும் அதை செய்து கொண்டே இருக்கிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜீவன் இல்லாதவைகளையும் தரம் குறைந்த ஜீவராசிகளையும் தொழுது கொண்டால் அது எப்படி? அப்படி என்றால் எப்படி நாம் இயேசுவை நேசிக்கிறோம்? ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், நம்புகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் போது, நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் அவரையே தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனை மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் அவர்கள் நாள் பார்த்து கொண்டிருக்கிறதையும், ஜோசியர்களை நாடி தேடுகிறதையும், கிளிகளை நம்பி அந்த கிளி என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிறதுமாக அநேக காரியங்களை உலகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்க அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். வேற இந்த உலகத்திலே நாம் படுகிற அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கலாம். எத்தனையோ பேர் நம்ம சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் சாட்சி சொல்லுகிறோம். எனக்கு மிகுந்த தலைவலி இருந்தது, நான் ஜெபித்தேன், எனக்கு தலைவலி போய்விட்டது. எனக்கு பெரிய கடன் பிரச்சனை இருந்தது, நான் ஜெபித்தேன், எனக்காக ஜெபித்தார்கள், கடன் பிரச்சனை இருந்து எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. எனக்கு பெரிய வியாதி இருந்தது, நான் ஜெபித்தேன், எனக்காக ஜெபித்தார்கள், எனக்கு வியாதி நீங்கி விட்டது. இப்படி இந்த அனுபவங்கள் நமக்கு வருகிறதுனாலே நாம் ஜீவனுக்கு போகிற பாதையில இருக்கிறோம் என்று தவறாக நினைத்து விட்டோமானால் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது நித்திய ஜீவனையை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கக்கூடும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பூரணமான விசுவாசம். அப்படி நாம் விசுவாசிக்கும் போது ஜோசியர்களை இனி நம்ப மாட்டோம், கிளிகளை நம்ப மாட்டோம், ஜீவனற்றவைகளை நாம் நம்ப மாட்டோம், நமக்கு நம்முடைய ஸ்தானத்துக்கு குறைந்த ஜீவ ராசிகளை நாம் நம்ப மாட்டோம். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புகிறவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் அந்த ஜீவனுக்கு போகிற பாதையிலே கடந்து போக முடியும். இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு வேத வசனங்கள் போதிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அதனாலே நான் இனி உடனே நான் ஒரு ஊழியக்காரியாக மாறிவிட முடியும் என்று சொல்லி தவறாக அநேகர் நினைத்து விடுகிறார்கள். ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறதுனாலும் வளருகிறதுனாலும் ஊழியர்களாக மாறிவிடலாம் என்று சொல்லி தவறாக நினைத்து விடுகிறார்கள். வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் அல்லது வருகிற நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவே வேத வசனங்களில் இருந்துதான் நமக்கு உண்டாக வேண்டும். வேத வசனங்கள் தெளிவாக போதிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர்
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட அல்லது பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நபர் வேத வசனம் போதிக்கப்படுவதற்காக, வேத வசனம் போதிக்கப்படுகிற இடத்திலே கீழ்ப்படிந்தவர்களாக குறிக்கப்பட்ட காலங்கள் வரைக்கும் காணப்பட வேண்டும். வேத வசன அறிவு உண்டாக வேண்டும். வேத வசனம் அறிவு உண்டாகும் போதுதான் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறதற்குரிய அந்த தாகமும் வாஞ்சையும், அதை தடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் எதிர்கொண்டு நடக்கிறதற்கு நமக்கு முடியும். மனம் திரும்பாதபடிக்கு, பாவ மன்னிப்பு பெறாதபடிக்கு, அல்லது ரட்சிக்கப்படாதபடிக்கு, நான் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்திருக்கிறார், எனக்கு பெரிய வியாதி இருந்து என்னை அதிலிருந்து அவர் விடுதலை செய்திருக்கிறார், பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகுந்த போராட்டம் உள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ளே காணப்பட்டேன், அதிலிருந்து எனக்கு விடுதலை செய்தார், அதனாலே நான் இப்பொழுது நான் அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லி அப்படி துணிகரமாக பிரவேசித்து விட கூடாது. வசனம் போதிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவருக்கு வசனம், வேத வசனம் தெளிவாக போதிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவர் கீழ்ப்படிந்து வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். விசுவாசம் இல்லாதபடிக்கு எதையுமே செய்ய இயலாது. வேத வசனங்களை விசுவாசிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒருவர் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள, நமக்கு வேத வசனம் போதிக்கப்பட வேண்டும். வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்காக கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். வேத வசனங்களை குறித்ததான தெளிந்த அறிவு உண்டாகிறதுனாலே நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாக பற்றி கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாதபடிக்கு நாம் கர்த்தருக்குரிய எதையுமே செய்துவிட முடியாது, சாதிக்க முடியாது. நமக்கு தெரிந்த ஏதோ சில காரியங்களினாலே, நாம் நம்முடைய மனதிலே எண்ணுகிற சில எண்ணங்களினாலே எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோம் என்று சொல்லி தவறாக நினைக்கிறதுனாலே நாமும் தவறான வழியிலே போகிறது மாத்திரமல்ல, அநேகரை தவறான வழியிலே நடத்தி நாம் அந்த கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வைத்து நாம விழுகிறது மாத்திரமல்லாதபடிக்கு மற்றவர்கள் விழுந்து விடுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள், பாவிகள் தான். ஆனால் அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்பி பாவங்களை அறிக்கை செய்தவர்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெறுவதற்கு அதை விசுவாசித்து அவரை சார்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு வேத வசனம் தெளிவாக போதிக்கப்படாத பட்சத்திலே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தவறு செய்வதற்கும் மற்றவர்கள் தவறுவதற்கும் ஏதுவான வழியிலே நடத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எதுவரைக்கும் ஓடி இருக்கிறோம், சரியான பாதையிலே தானா ஓடுகிறோம் என்கிறதை நாம் எப்பொழுதும் நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் சொல்லுகிற வழியிலே நாம் கடந்து போகும்போது நாம் சரியான பாதையிலே இருக்க முடியும் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. சரி, மூன்றாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த ஜீவனுக்கு போகிற வாசலின் வழியாக அந்த இடுக்கமும் நெருக்கமான பாதையிலே கடந்து போகும்போது மெய்யான ஒளியை பார்த்து அதுதான் நமக்கு வழிகாட்டி என்று சொல்லி நாம் பார்த்து கடந்து போக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாய் வந்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகள் அறிந்த போது அவரை பார்த்து பணிந்து கொள்ளும்படியாக புறப்பட்டு வந்தார்கள். கிழக்கில் இருந்து அந்த ஞானிகளும் சாஸ்திரிகளும் புறப்பட்டு வரும்போது அவர்களை வழி நடத்துவதற்காக ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னாக சென்றது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டே இருந்து ஒரு சமயம் வந்த போது அது நின்று விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடம் இங்கேதான் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாக அது வழி காட்டினது. அந்த நட்சத்திரம் சென்ற பாதையிலே அதையே பார்த்து அவர்கள் போனதினாலே அவர்கள் அந்த இடத்திலே வந்து சேர்ந்தார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று.
தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியை பார்த்து, தேவனையே பார்த்து, தன்னை ரட்சித்த ஆண்டவரை, தன்னுடைய பாவங்களை மன்னித்த ஆண்டவர் மெய்யான ஒளியாய் இருக்கிறார் என்று அவரையே பார்த்து எங்கும் அங்கு இங்கும் கவனத்தை சிதறவிடாதபடிக்கு நாம் கடந்து செல்லும் போது நாம் அந்த சரியான பாதையில இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நிச்சயித்துக் கொள்ளலாம். அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேணும், கொஞ்சமும் இருள் இல்லை. அவர் மெய்யான ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை பார்த்து நாம் கடந்து போக வேண்டும். ஒரு சமயத்திலே இந்த கப்பல் யாத்திரை செய்கிறவர்களுக்கு அதை அறிந்து கொள்வதற்கு அநேகர் அறிந்திருக்கலாம். கப்பல் யாத்திரை செய்யும் போது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். கப்பல் ஓட்டி செல்லுகிறவர்கள் குறிப்பிட்ட துறைமுகத்திலே கொண்டு அந்த கப்பலை நிறுத்த வேண்டும். டாக்கிங் என்று சொல்வார்கள், நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துவதற்கு அது ராத்திரி வேளையில வரும்போது மிகுந்த இருளா இருக்கிற சமயத்திலே கடலெல்லாம் இருளாக, சுற்றுப்புறம் இருளாக தெரியும். எந்த இடத்துல கொண்டு அந்த கரெக்டாக அந்த துறைமுகத்திலே அதை நிறுத்துவது என்று சொல்லி பார்க்கும்போது அதை யோசித்து பார்த்தால் மிகுந்த ஒரு கடினமான ஒரு காரியமாக, எப்படி அந்த இவ்வளவு பெரிய கப்பலை அந்த இடத்துல ஒரு குறுகிய இடத்துல கொண்டு நிறுத்த முடியும் என்று சொல்லி, அப்படி ஒரு சமயத்திலே நான் 3 நாள் ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்த போது, அது 21 பேர் கொண்ட ஒரு மிஷனரி குழுவாக சென்றிருந்த போது, நாங்கள் அந்த கப்பலிலே 3 நாட்கள் இரவும் பகலும் பிரயாணம் செய்த போது, அந்த கப்பலில் இருந்த அந்த கப்பலில் வேலை செய்கிறவர்கள ஸ்டாஃப், குரூ என்று சொல்வார்கள், அவர்கள், கப்பலில் உள்ள கேப்டன், அங்கே இருக்கிற கேண்டீனிலே பணிபுரிகிறவர்கள், ஷாப்பிங் சென்டரில் பணிபுரிகிறவர்கள், சாப்பல்லே பணிபுரிகிறவர்கள் மற்றும் அங்கே உள்ள பயணிகள், இன்னும் அநேக மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை அந்த இடத்துல சந்தித்து நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அங்கே நாங்கள் பிரசங்கித்தோம். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த கப்பலில் உள்ள கேப்டனை நாங்கள் சந்தித்து அவரோடு கூட நாங்கள் பேசினோம். அப்பொழுது சாதாரணமாக அநேக காரியங்களை நாங்கள் பேசுவதற்கும் அந்த இடத்துல எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது குறிக்கப்பட்ட இந்த துறைமுகத்திலே எப்படி நீங்கள் இந்த கப்பலை செலுத்துவதற்கு என்ன செய்வீர்கள் என்று சொல்லி கேட்கும் போது அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், அந்த அடையாளமாக பார்த்து கொள்வதற்காக குறிப்பிட்ட விளக்குகளை எரிய விட்டிருப்பார்கள். அந்த விளக்குகள் நேரே ஒரே லைன்ல வரும்படியாக அந்த கப்பலை செலுத்தி, அது அங்கே இங்குமாக தெரிகிற நேரத்தில் அது வழி தவறாக இருக்கிறோம், நேரே அந்த விளக்குகள் தெரியும் போது அந்த பாதையில நேராக இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து நாங்கள் நேரம் இந்த கப்பலை செலுத்தும் போது கரெக்டான இடத்திலே சென்று விடுவோம் என்று சொல்லி அவர் சொல்லி தந்தார். இந்த காரியங்களை சில புஸ்தகங்களிலே கூட வாசிக்கிறதற்கு நேரிடலாம். ஏனென்றால் இது எல்லாரும் அறிகிறதற்குரியதான ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி பாருங்கள், அதே போன்ற விதத்திலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பிறந்திருக்கும் போது அந்த குழந்தை இயேசுவை பார்க்கிறதற்கு அவர்கள் எப்படி சரியான பாதையிலே வந்தார்களோ, இந்த கப்பலின் தலைவன் எப்படி இந்த விளக்குகள் எரிகிறதை ஒரே நேர்கோட்டிலே வருகிறதை பார்த்து அந்த துறைமுகத்திலே சரியாக கொண்டு போய் நிறுத்துகிறார். அதே போல மெய்யான ஒளியாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து வேறு எந்த விதத்திலும் கவனத்தை சிதறவிடாதபடிக்கு நாம் நேரே கடந்து போவோமானால் சரியான வழியிலே நாம் சென்று கொண்டே இருப்போம். அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போய்விடும் என்கிறதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்கள், ஒளியை பார்த்து அந்த ஒளியின் சொல்லுகிற அந்த வழியிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதை தவறான வழியிலே பயன்படுத்தி விசாலமான வழியில் அல்லது கேட்டுக்கு போகிற வழியிலே அநேகர் போய் விடுகிறார்கள். ஒளியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா, அப்பொழுது வெளிச்சமாக இருக்கிற எதையுமே நாம் பின்பற்றி விடலாம் என்று சொல்லி தவறாக நினைத்து விடுகிறார்கள். அப்படித்தான் அநேகர் காலை வேளையிலே உதிக்கிற சூரியனை பார்த்து அதை தொழுது கொள்ள வேண்டும் என்று தவறாக நினைத்து விடுகிறார்கள். இது வெளிச்சம் தான் நமக்கு இந்த பூமியிலே ஒளி கொடுக்கிற ஒரு சாதனமாக கர்த்தர் நமக்கு படைத்திருக்கிறார். ஆனால் அதை உண்டாக்கினவர் மெய்யான ஒளியாக இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மெய்யான ஒளியாயிருக்கிற தேவனை நாம் பின்பற்றுகிறவர்களாக அவருக்கு நேராக செல்ல வேண்டும். அவருடைய உபதேசங்களை பின்பற்றி அவருடைய வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அதிலிருந்து மாறாதபடிக்கு நேரே கடந்து செல்வோமானால் ஜீவ பாதையிலே நான் செல்வது உறுதியாக இருக்கிறது. ஒரு சமயத்திலே நான் ஒரு பள்ளிக்கூடத்திலே பணி செய்து கொண்டிருக்கும் போது ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்
என்ன செய்வார்கள், காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அல்லது காலையில் 5 மணிக்கு அவர்கள் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால், ஒரு மெழுகுவர்த்தியை அல்லது ஒரு விளக்கை கொளுத்தி வைத்து அந்த விளக்கையே அரை மணி நேரம் நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் நான் மெய்யான ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அந்த மெய்யான ஒளியை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் புதிய ஏற்பாடை நான் அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு விளக்கை, ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி வைத்துவிட்டு காலையில் 5 மணியிலிருந்து அதையே நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் சொன்னதை கேட்டு என்னுடைய இருதயம் நொறுங்கி போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் தேவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், தேவனை சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற ஒரு வழி தவறான வழி, அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிற வழி தவறான வழி. ஏனென்றால் அவர்கள் அந்த ஜீவ ஒளியை குறித்து அறிவற்றவர்களாக இருக்கிறபடினாலே தவறான வழியிலே போய்விடுகிறார்கள். அதனாலே நாம் ஜீவ ஒளியா இருக்கிற, மெய்யான ஒளியா இருக்கிற, எவ்வளவேனும் இருளற்ற ஒளியா இருக்கிற தேவனை நாம் பின்பற்றி நடப்போமானால் நாம் ஜீவ பாதையில் இருப்போம் என்கிறதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்கள், ஜீவன் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது மெய்யான ஒளியை நோக்கி செல்ல வேண்டும். மெய்யான ஒளி, ஒரு இடத்திலே நமக்கு அடையாளத்துக்காக ஒரு வெளிச்சம் வைத்து உனக்கு வெளிச்சம் எங்கே தெரிகிறதோ அதற்கு நேராக வந்து விட்டால் நீ சரியாக இந்த இடத்திலே வந்து சேர்ந்து விடுவாய் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டதென்றால் அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்தை பார்த்துதான் கடந்து போக வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எதற்கு நேராக போய்கொண்டிருக்கிறது? ஜீவனுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோமா அல்லது மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோமா? வாழ்வதற்கு நேராக போய்கொண்டிருக்கிறோமா அல்லது அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோமா என்கிறதை நன்றாக நமக்கு தெரியும். எப்படி? நாம் ஜீவனுக்கு நேராக போக வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள, நமக்கு போதிக்கப்பட வேண்டும். வார்த்தைகள் போதிக்கப்படுவதற்கு நாம் அடங்கி இருந்து கற்றுக்கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மெய்யான ஒளியா இருக்கிற அவரையே நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். அப்பொழுது ஜீவனுக்கு போகிற பாதையிலே நாம் தவறாமல் சென்று கொண்டிருப்போம் என்கிறதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வழியை தேட வேண்டுமானால் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட்டால் தான் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும். அதனாலே நாம் நிச்சயமாக அந்த ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்களாக இருப்போம் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே நடக்க வேண்டும். மெய்யான ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து செல்ல வேண்டும். அதற்கு வேத வசனங்கள் நமக்கு வழிகாட்டியா இருக்கும். அதனால வேத வசனங்களை பற்றி கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஜீவனுக்குள்ளாக நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வேத வசனங்களின்படி ரட்சிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் உம்மை பின்பற்றி வரும்படியாக, உம்மை தொடர்ந்து வரும்படியாக உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய அந்த ஜீவ ஒளியை பின்பற்றி நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்காத பட்சத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் என்ன செய்தாலும் அது எங்களுக்கு ஜீவன் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய ஜீவ வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதியையும் கனத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.